சமீபத்தில் விஜய் பிரியங்கா அவர்கள் வசி அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழலில் அவங்க யாருக்குமே பேட்டி கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க இப்போதைக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இல்லையா, நிச்சயமாக நாங்கள் இன்னொரு நாள் பேட்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். எங்களுக்கு உணவு கொடுக்கவோ இல்லை எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், மற்றபடி எந்த மீடியாவும் உள்ளே விடாதீங்க, எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் இப்போதைக்கு எங்களால் பேட்டி கொடுக்க முடியாது, எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா 2-3 நாட்களுக்குள்ளாக அவங்க தங்களுடைய எல்லா வேலைகளுமே செஞ்சுருக்காங்களாம். அதன் காரணமாக ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசப்ஷன் முடிஞ்ச கையோடு யாருக்குமே பேட்டி கொடுக்க முடியாது அப்படின்றதையும் உறுதி செஞ்சுருக்கிறாங்களாம். அதனால் மீடியாக்கள் எல்லாருமே வெளியில் போயிருக்கிறாங்க. இவங்க ரூம்குள்ளே இருந்தவங்க அந்த ரெசார்ட்டை விட்டு வெளியவே வரலையாம். அந்த அளவுக்கு தங்களுக்கு தனிமை வேணும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. இந்த சூழலில் பிரியங்கா அவர்கள் சீக்கிரமே வேறு ஏதாவது பெரிய சேனலுக்கு சீக்கிரமாக பேட்டி கொடுப்பாங்க. தங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி பழகுனாங்க, எந்த மாதிரியாக அவங்க பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் முடிவு பண்ணியிருந்தாங்கன்ற எல்லா விஷயத்தையும் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத. இதை அடுத்ததாக மிஸ்கின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வித்தியாசமான கதைக்களத்தோடு அவர் நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் டிராகன் திரைப்படத்தில் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ப்ரொஃபஸர் ரோலில் நடிச்சிருப்பார். இது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பிடிச்சு போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார். இதையெல்லாம் தாண்டி இப்போ சச்சின் அப்படின்ற விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனுடைய ப்ரிவ்யூ ஷோவுக்கு போயிருக்கிறாரு மிஸ்கின் அவர்கள். கலைப்புழு எஸ் தானு அவர்களுக்காக தான் இந்த படத்தை நான் பார்க்க அவர் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு ரொம்பவே விருக்கமாக சொல்லியிருக்கிறாரு மிஸ்கின் அவர்கள். ரொம்பவே விஜய் அவர்கள் குழந்தை போல இதில் நடிச்சிருக்காரே, எப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு எப்படி சினிமா விட்டு விலகிறதுக்கு அவருக்கு மனது வந்தது அப்படின்னு கேட்டிருக்காராம். அதனால் இப்போ மிஸ்கின் அவர்கள் விஜய் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு சில எடுக்கக்கூடிய கதாபாத்திரம் கதைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பாலா அவர்கள், அதற்கப்புறமாக மிஸ்கின் அவர்கள், பார்த்திபன் அவர்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து அவங்களே எழுதி இயக்குவாங்க, அவங்களே நடிக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி தான் மிஸ்கின் அவர்களும் நிறைய பண்ணியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நிறைய படங்கள் விமர்சன ரீதியாக ரொம்பவே டாப் லெவலில் போச்சுன்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற நிலையில் விஜய் அவர்களை பற்றி அவர் பேசியிருக்கக்கூடியது இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதற்கு விஜய் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது தெரியல. ஆனால் இன்னும் நல்லா அவர் நிறைய திரைப்படங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.